நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனியோட நிலவான டைட்டனில் பெய்யக்கூடிய மீத்தேன் மலை, அடியில் ஐஸ் பாறைகள், நாசா கண்டுபிடிச்ச புதிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வணக்கம், இது மிஸ்டிக் மேன், நான் சிவா. டைட்டனுடைய மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா -290°C ஃபாரன்ஹீட்டில் கடுமையான குளிரில் இருக்கும். அங்கே நீர் அப்படிங்கிறது பாறையை போல் கடினமாக உறைஞ்சு கிடக்கு. மாறா மீத்தேன் மற்றும் மீத்தேன் போன்ற ஹைட்ரோ கார்பன் அங்கே ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் ஓடிட்டுருக்கு. விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுடைய நீண்டகால கனவு ஒன்று இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம சனிக்கோளுடைய மிகப்பெரிய நிலவான டைட்டனுக்கு அடியில் பூமியில் இருக்கிறது போலேயே பிரம்மாண்டமான நீர்க்கடல் இருப்பதாக தான் நம்ம இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தோம். நாசாவுடைய காசினி விண்கலம் அனுப்பிய தரவுகளை இப்போ புதிய கோணத்தில் ஆய்வு செஞ்ச போது அங்கே கடல் எதுவும் இல்லை, மாறா ஒரு ஐஸ்கூல், அதாவது ஸ்லசி இன்டீரியர் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வை வழிநடத்திய நாசா விஞ்ஞானியான ஃப்ளாவியோ பெட்ரிகா டைட்டனுடைய நிலவு வெளியேற்றக்கூடிய வெப்பத்தை வச்சு இந்த மர்மத்தை உடைச்சிருக்கிறாரு. டைட்டன் நிலவு ஆண்டுதோறும் 3-4 டெராவாட் வெப்பத்தை இழந்துட்டுருக்கு. சனிக்கோளுடைய ஈர்ப்பு விசை டைட்டனை ஒரு ரப்பர் பந்து போல் அழுத்தி விடுது. அப்படி அழுத்தி விடும் பொழுது அந்த நிலவில் உட்பகுதியில் எதிர்வினை ஆற்றுவதில் சிறிய காலதாமதம், அதாவது டைம்லாக் ஏற்படும். இந்த தாமதத்தை ஆய்வு செஞ்ச போது தான் இது தெரிய வந்திருக்கு. அங்கே ஓடக்கூடிய நீர்க்கடல் எதுவும் இல்லை, மாறா கடினமான பாறைக்கும் பனிக்கும் இடையில் அங்கங்கே தனிமைப்படுத்தப்பட்ட நீர்ப்பைகள் இருக்கிறது, அதாவது வாட்டர் பாக்கெட் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக உயிரினங்கள் உருவாகணும் அப்படின்னா நீர் தொடர்ந்து சுழன்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாறையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நீரில் கலந்து உயிர்கள் உண்டாகும். டைட்டனுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீர்ப்பைகள் சுமார் 20°C வெப்பநிலையில் இதமாக இருக்கலாம். இது நுண்ணுயிர்கள் வாழ ஏற்றது தான். ஆனால் இந்த நீர்நிலைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால பெரிய அளவிலான உயிரினங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. டைட்டனுடைய மேற்பரப்பு மிகவும் வினோதமானது. அங்கே நிலவக்கூடிய -150° கடும் குளிரில் தண்ணீர் அப்படிங்கிறது கடுமையான பாறை போல் உறைஞ்சு கிடக்கும். மீத்தேன் மற்றும் மீத்தேன் போன்ற வாயுக்கள் அங்கங்கே திரவமாக மாறி ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் ஓடிட்டுருக்கு. இந்த குழப்பங்களுக்கு விடை காண நாசா 2028 ஜூலை மாதம் டிராகன் ஃப்ளை அப்படிங்கிற பறக்கிற விண்கலத்தை டைட்டனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இது டைட்டனில் தரையிறங்கி அங்குள்ள நில அதிர்வுகளை வச்சு அதனுடைய உட்பகுதி தண்ணீரா அல்லது கூழ் போன்ற ஸ்லஸ் தானா அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்கும். இயற்பியல் விதிகளின் படி டைட்டன் நிலவு ஒரு உறைந்த உலகம் அப்படிங்கிறத இந்த ஆய்வு கூறினாலும் ஆங்காங்கே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த சிறிய நீர்ப்பைகளில் ஏதாவது ஏலியன் உயிரினங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.